உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மேற்கு தொகுதி பிரேமலதா நின்று இருக்காங்கல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு. அழகாபுரம் மோகன் அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். சேலம் மேற்கு தொகுதியில் வந்துங்க மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அங்கே அதிமுகவில் முன்னைய மாதிரி ஊர் அருளுக்கு கொடுத்தனால அருளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அருள் இப்போ சிவச்சே நிற்கிறாரு. அதனால் இப்போ அதில் பாட்டாளியில் ரெண்டாக பிரியுது ஓட்டு. அப்படிங்கும்போது மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலம் தொகுதியில் ஏற்கனவே எல்லா தொகுதியிலையும் 11 தொகுதியில் போன வாட்டி ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி சந்தேகம். ஏன்னா இவங்க லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப கவர் பண்ணிட்டாங்களா, அதனால் டிஎம்கே வாய்ப்புகள் அதிகம். இங்கே சேலம் பொறுத்த வரைக்கும் திமுக தான் வருது. ஆமாம், காரணம் என்னென்னா மக்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதிகமாக. அவர் எல்லாம் இப்போ எல்லாம் செய்கிறாரு. அதனால் மக்கள் இப்போ அவருக்கு தான் ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க. பொதுவாக பார்க்க போனால் கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும், தனிப்பட்ட கட்சி ஜெயிக்க முடியாது. திமுகவில் 21 கட்சிக்குது. அதனால் மோகன்ராஜ் தான் ஜெயிப்பார், வாய்ப்பு இருக்குது. மேற்கு பொறுத்த வரைக்கும் மோகன்ராஜுக்கு வாய்ப்பு அதிகம் கொஞ்சம். ஏன்னா இப்போ பாமக ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது. அதேமாரியே விசிலும் அவங்களும் வேலை செய்கிறாங்க, அவங்களும் ஓட்டை பிரிக்கிறாங்க. அதனால் அந்த ஓட்டெல்லாம் பிரியும் போது விஜயகாந்தனுடைய அனுதாபம் வேறு கொஞ்சம் இருக்குது. அதனால் அவருக்கு இதுங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்பயுமே டிஎம்கே தான் வரும். இப்போ ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, அதனால் எப்பயும் டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலம் யார் வந்தாலும் இந்த டைமும் ஸ்டாலின் தான் வராரு. 2வது டைம் அவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக டிஎம்கேவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிஎம்கேவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. முன்னாடி எதிர்கட்சியாக ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொகுதிங்களா? மேற்கு தொகுதியும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்திங்கன்னா ஒரு அருளுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் மேற்கு தொகுதியில் எங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. பட்டு மற்றது சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு பண்ணியிருக்காரு. அந்த நம்பிக்கையை வச்சு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியுது. உங்கள் இளைஞர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நாம்பளாம் அனுபவத்தில் இப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், எப்படி என்ன ஏதுன்னு இதாகும். இப்போ அதுக்கு தான் பார்க்குறது தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இளைஞராக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விளையாட்டு போக்கில் இந்த காலத்தில் எப்படி இருக்குதோ அப்படி இருந்துக்குவீங்க. நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். வந்திருக்குள்ளே அது யார் எப்படி என்ன ஏதுன்னு ஒரு இதுக்கு தெரியும். அதனால் திமுக முரசுக்கு இருக்கிறதுனால முரசுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுக ஆட்சி அமைக்கும், பார்க்கலாம். இங்கே திமுகவும் வரலாம், காத்தியும் வரலாம். அப்படி இன்னும் ஒரு வாரம் ஆகும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பாக இருக்குது. ஆமாம் சார், அந்தளவுக்கு செய்கிறாரு சார் அவர் ஜனங்களுக்கு. முக ஸ்டாலின் அந்தளவுக்கு செய்கிறாரு, அதை வச்சு நான் சொல்கிறேன். மக்கள் இல்லை இவரு தான் ஸ்டாலின் தான். அந்தளவுக்கு ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் ஃபீல்டு இல்லை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே ஏடிஎம்கே இல்லை. டிஎம்கே ராஜேந்திரன் வந்தனால தான் கொஞ்சம் ஏதோ தெரியுதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா 10 தொகை வீரபாண்டியர் இருக்கும்போது அது அப்போ டிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லாத சமயத்தில் இப்போ ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு இப்போ டிஎம்கே கோட்டை தான் மாறும். எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தெரியுதுங்க. இல்லை, மாற்றம் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம எப்பவுமே ரெட்டலை மட்டும்தான். எல்லாம் ஐயா வந்தால் கொஞ்சம் இங்கே ஊருக்கு நல்லது, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. மேற்கு தொகுதி இங்கே மோகன்ராஜுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, விஜயகாந்த் மேலே கொஞ்சம் பற்றல் இருக்குது. ஏற்கனவே அவர் நம்ம மக்களுக்காக செஞ்சு அவர் நம்ம நொந்து போய் இழந்திருக்கிறாரு. அவருக்காக ஓட்டு போடலான்னு மக்கள் நினைக்கிறாங்க.
இங்கே எதனால் சொல்கிறேன்னா இங்கே அதிமுக வந்து ஒரு கார்த்திக் கொடுத்துக்கிறாங்க, அதில் அருள்வார் நிற்கிறாரு. அந்த ஓட்டு உடையிறதுனால இங்கே வந்து மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்வர் நிரந்தர முதல்வர் அவர் தான். அவர் எதுக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. அது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி படித்தவங்களாம் எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்கிறாரு. இல்லாத இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பொட்டை பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரு. எவன் கொடுக்குறான்? ஸ்டாலின் தான் வருவார், வேறு எவனும் வர முடியாது. போங்க. மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அது ஓட்டுநர் என்னோட பர்சனல், அது சொல்ல விருப்பப்படல. ஆனால் மாற்றம் வரும்னு ஆசைப்பட்றேன். திமுக தான் வரும், அதுதான் ஜெயிக்கும். திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். திமுக தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. மேற்கு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கணிப்பு அவ்வளோதான். எங்கள் ஊர்லேயும் திமுகவுக்கு தான் விழுவோம் ஓட்டு. மாற்றம் வேணுங்க சார், மாற்றம் வேணும் கண்டிப்பாக. டிஎம்கே தான். 5 வருஷம் நல்லா இருந்துச்சு, நல்ல மக்கள் நல்லா இருந்தாங்க. 2011 21 வரைக்கும் மக்கள் நாசமாக போனாங்க. மின்சார கட்டணம் ஏற்றுறது, பால் விலை ஏற்றுறது, பஸ் கட்டணம் ஓட்டுறது எல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இப்போ நாடு நல்லா 5 வருஷம். டிஎம்கேவுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. காரணம்னா இப்போ அவனுடைய சர்வீஸு நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. டிஎம்கே தான். அவர் நல்லது செய்கிறாரு, அது பண்ணுறாரு, அவ்வளோதான். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 4 முறை போட்டதுனால இழுப்பறியே தான் வரும். டெஃபரெண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இழுப்பறி வரும். எந்த கூட்டணி எந்த கட்சி இருந்தாலும் கூட்டணி சேர்ந்தால் தான் ஒரு நிலையை ஆட்சி முடியும். புதுசவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வராது, வாய்ப்பு கம்மி. திமுக தாங்க கன்ஃபார்ம். காரணம் நல்ல திட்டங்கள், நல்ல திட்டங்கள் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் பேக்குங்க. அதெல்லாம் திமுக தான். திமுக வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து நலத்திட்ட உதவிங்க நிறைய பண்ணுறாங்க, ஃப்ரீயாக எல்லாமே நல்லா பண்ணுறாரு. நல்லா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. மகளிருக்கு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் சரி. நம்ம அவங்க நல்லவங்க இவங்க கேட்டவங்கன்னு சொல்லமா. டிஎம்கேக்கு தான் வெட்டியாக இருப்பேன். இல்லை, அவங்க ஆரம்பத்தில் தான் எல்லா ஜனங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். பஸ்ஸு எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம்ல. எவ்வளோ 30-40 கிலோமீட்டர்லேருந்து வராங்க, பஸ் ஏறாங்க, பொம்பளைங்க லேடிஸு இறங்கிக்கிறாங்க. வீட்டில் போய் பழம் பார்க்குறாங்கல்ல. அது இல்லாத 1000 ரூபா போடுறான்ல, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்புறம் அவங்களுக்கு தான் வெட்டி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னும் பணம் 5000 போட்டிருக்கிறாங்க, ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க. அது ஆரம்பத்தில் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் வந்தால் இன்னும் அவங்க கிட்ட பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை இருக்குதுல்ல. அதுதான், வேறு என்ன கேளுங்க. அது என்னன்னே தெரியாது, நம்ம எப்படி அது சொல்கிறது. என்ன டேட்டா கை வச்சுருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன கொள்கையில் வராங்க, என்ன காரணத்தினால அவங்க வந்து பண்ண தெரியும். அது என்னென்ன தெரியலையா. இப்போ நிற்கிறாங்க, அவங்க என்ன கால்குலேஷன், என்ன ஓட்டு என்ன காட்டுவாங்க பார்ப்போம். அப்புறமே அதுக்கு மேலே என்ன அவங்க உள்ளே பூந்து ஏதாவது பண்ணுவாங்க. புது கட்சியெல்லாம் ஏற்கனவே கட்சியில் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ வந்து உள்ள சட்டசபையில் போய் அவங்க அனுபவம் வந்திருக்கணும். எதுவுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை. நான் இப்போ நீங்கள் உங்ககிட்ட அந்த கேமரா இருக்குது, என்கிட்ட அந்த சைக்கிள் இருக்குது, அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? அனுபவம்னு ஒன்று இருக்குதில்ல. அது படம் பிடிக்குது என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. நான் எனக்கு மனசில் பட்டது நான் அப்படியே சொல்கிறேன் இல்லையா. அது இன்னும் நிறையா விஷயமெல்லாம் இருக்குது, அது அவ்வளோ பேச முடியாது.